வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். மாபெரும் சித்தர் அகத்தியர் ஞானமலையின் உச்சியிலிருந்து நமக்கு ஒரு தெய்வீக செய்திய அனுப்பியிருக்காரு. அது ஒரு புனிதமான தேடலுக்கான அழைப்பு. வாங்க அந்த ரகசியம் என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம். இது ஏதோ பல 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த செய்தி இல்ல. இப்போ ரொம்ப சமீபத்துல பிப்ரவரி 23, 2026 அன்னைக்கு ஞானமலை முருகன் கோவில்ல இருந்து இந்த தெய்வீக வாக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க, காலத்தை கடந்து நமக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு வழிகாட்டுதல். இந்த செய்தியோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரியில அடங்கிடுது. என்ன சொல்ல வர்றாருன்னா, அண்ணாமலைக்கு போய் அங்கிருந்து புனித தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து இங்க ஞானமலையில இருக்கிற முருகனுக்கு கொடுக்கணுமா. அப்படி செஞ்சா முருகன் நிச்சயம் ரொம்பவே மனமகிழ்வார்னு சொல்றாரு. பாருங்க, எவ்வளவு எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக பாதை. சரி, இந்த தெய்வீக பயணத்தோட முதல் படியே இதோட உண்மையான அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கிறது தான். இது ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு போற சாதாரண பயணம் மட்டும் இல்ல, இது ஒரு ஆழமான ஆன்மீக தேடல். தீர்த்தம், இந்த வார்த்தையோட ஆழத்தை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம எடுத்துட்டு போக போறது வெறும் தண்ணி இல்ல, அது சித்தர்களோட ஆசீர்வாதத்தாலும் தெய்வ சக்தியாலும் நிறைஞ்ச ஒரு புனித நீர். அகத்தியர் சொன்ன இந்த வழிகாட்டுதல நாம ஒரு 4 படிகளா பிரிச்சுக்கலாம். முதல்ல அண்ணாமலைக்கு போகணும், 2வது அங்க அந்த புனித தீர்த்தத்தை வாங்கணும், 3வது அதோட ஞானமலைக்கு பயணம் செய்யணும், கடைசியா 4வது படி அந்த தீர்த்தத்தை முருகனுக்கு அர்ப்பணிக்கணும். இதுதான் அந்த புனித பயணத்துக்கான ஒரு மேப் மாதிரி. கேட்கறதுக்கு ரொம்ப நேரடியான வழியா தெரியுது இல்லையா? ஆனா இந்த பயணம் நாம நினைக்கிற அளவுக்கு சுலபமானதா இருக்குமா? இதுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக சோதனையே மறைஞ்சிருக்கு. ஒரு தெய்வீக பணி இவ்ளோ எளிமையா இருந்துட முடியுமா என்ன? இந்த கேள்விக்குள்ளதான் ஒரு பெரிய உண்மை ஒழிஞ்சிருக்கு. முதல் சவாலி பயணத்தோட ஆரம்பத்துல தான் இருக்கு. அகத்தியரே என்ன சொல்றாருன்னா, இப்பெல்லாம் அண்ணாமலையில போய் தீர்த்தம் கேட்டா கூட அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு எச்சரிக்கிறாரு. அப்ப பாருங்க, அந்த புனித நீரை வாங்குறதே ஒரு பெரிய சோதனை தான். அப்படின்னா இந்த தடையை எப்படி தாண்டறது? அதுக்கான திறவுகோல் ஒரே ஒரு வார்த்தையில இருக்கு, அதுதான் பக்குவம். இது உடம்பால வர தயாரிப்பு இல்ல, இது நம்ம ஆன்மாவோட முதிர்ச்சி, நம்ம மனசோட தூய்மை. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு உண்மையான பக்தனோட சோதனையில அவன் ஒருபோதும் தனியா விடப்பட மாட்டான். எங்க தடை இருக்கோ அங்க தெய்வீக உதவியும் கண்டிப்பா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனுக்கு இந்த தீர்த்தத்தை வாங்குறது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல தான் ஒரு அற்புதம் நடக்க போகுது. இதுதான் அந்த தெய்வீக வாக்குறுதி. உங்ககிட்ட உண்மையான பக்குவமும் தூய்மையான பக்தியும் இருந்துச்சுன்னா வேற யாரும் இல்ல, அண்ணாமலையானே, அதாவது அந்த சிவபெருமானே ஒரு மனித ரூபத்துல வந்து அந்த புனித நீரை கொடுப்பாராம். இது பக்திக்கு இறைவன் கொடுக்கிற நேரடியான பதில். கடவுளே நேர்ல வந்து உதவி பண்ணுவாருன்னு சொல்லியாச்சு, சரி. ஆனா இங்கதான் முக்கியமான கேள்வி வருது. அப்படி வர்ற தெய்வீக உதவிய அடையாளம் கண்டு அத பணிவோட ஏத்துக்கிற பக்குவம் நமக்கு இருக்கா? இதுதான் உண்மையான உள்மன சோதனை. இவ்வளவு கடினமான சோதனைகளை கடந்து தெய்வீக உதவியையும் பெற்று இந்த புனித பயணத்தை ஒருத்தர் முடிக்கும்போது அதோட பலன் என்னவா இருக்கும்? அந்த இறுதி பரிசுதான் எல்லாவற்றை விட ரொம்ப உயர்ந்தது. பயணத்தோட இறுதி கட்டம், அந்த கிளைமேக்ஸ், அதுதான் அபிஷேகம். அண்ணாமலையோட சக்திய ஞானமலைக்கு கொண்டு வந்து முருகப்பெருமானுக்கு அந்த தீர்த்தத்தால அபிஷேகம் செய்யற அந்த ஒரு நிமிஷத்துல இந்த தெய்வீக வட்டம் முழுமையடையுது. இந்த ஒரு பக்தி செயலை செய்யறது மூலமா பலன் இரட்டிப்பாகுது. முருகப்பெருமான் மட்டும் சந்தோஷப்பட மாட்டாரா, அவர் புகழை பாடிய மகாஞானி அருணகிரிநாதரும் மனமகிழ்வார்னு அகத்தியர் உறுதியளிக்கிறாரு. இது ஒரு டபுள் போனஸ் மாதிரி, ஒரு இரட்டை அருள். இப்போ கடைசி கேள்வி உங்களுக்காகத்தான். அகத்தியரோட இந்த தெய்வீக அழைப்பு நாம கேட்டுட்டு போற ஒரு தகவல் மட்டும் கிடையாது, இது உங்க ஆன்மாவுக்கான ஒரு அழைப்பிதழ். சொல்லுங்க, இந்த ஞான பயணத்துக்கு நீங்க தயாரா?